தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை மேலூர் அருகே இரு கார்கள் மோதிய விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், என்ன நடந்தது? சிவரஞ்சனி, இந்த மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருக்கக்கூடிய இந்த தும்பைப்பட்டி 4 வழிச்சாலை மேம்பாலம் பகுதியில சென்னையில இருந்து திருநெல்வேலி நோக்கி வந்து கொண்டிருந்த கார்ல மொத்தம் 6 பேர் பயணம் செஞ்சிருக்காங்க. குறிப்பா 3 ஆண்கள், 2 பெண்கள் மற்றும் 1 குழந்தைகள் உட்பட 6 பேர் திருநெல்வேலி நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மேம்பாலம் பகுதியில முன்னாடி போயிட்டு இருந்த இருசக்கரம் வாகனம் மீது எதிர்பாராத விதமா அந்த கார் மோதிடுது. அப்போ அந்த ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து இந்த சாலையின் மறுபுறம் ஆப்போசிட் சைட்ல அந்த வந்து கொண்டிருந்த அந்த மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற மற்றொரு கார் மேல மோதி பயங்கர விபத்து ஏற்படுது. இதுல சென்னையில இருந்து திருநெல்வேலி நோக்கி சென்ற கார் அப்பளம் போல நொறுங்கின் காரணமாக இந்த காரில் பயணம் செஞ்ச சென்னை வாடிப்பக்கத்தைச் சேர்ந்த ஸ்ரீராம் உட்பட 2 ஆண்கள் மற்றும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த ராஜகுமாரி, ரஞ்சனா மற்றும் 2 பெண்கள் பிராணிகா, 3 வயது குழந்தை சம்பவ இடத்துல பரிதாபமா உயிரிழந்துறாங்க. அதே போல அந்த இதே கார்ல பயணம் செஞ்ச ஒரு ஆண் மற்றும் மதுரையில் இருந்து திருச்சி நோக்கி வந்த கார்ல பயணம் செஞ்ச ஒரு ஆண் உட்பட 2 பேர் பலத்த காயத்தோட மேலூர் தீயணைப்புத்துறை, காவல்துறை மற்றும் 108 ஆம்புலன்ஸ் மருத்துவ உதவி குழுவினர் உதவியோட மீட்கப்பட்டு மேலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. அதே உயர் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாயிருக்கு. இந்த விபத்து காரணமா அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. தொடர்ந்து மேலூர் காவல்துறையினர் மீட்பு பணியில ஈடுபட்டதோட வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.